நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த ஒருவந்தூரில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மணல் குவாரியால் மணல் அள்ள எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். அது குறித்த விரிவான தகவலை நமது செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, கோட்டாட்சியருடனான இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள்? அதாவது மணிமாறன், நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த ஒருவந்தூரில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மணல் குவாரியானது மணல் குவாரியை மூட வேண்டும். ஏற்கனவே மோகனூரில் திறக்கப்பட்ட மணல் குவாரியால் தங்களது விவசாயம் உள்ளிட்ட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாகவும் இந்த புதிய குவாரியை திறக்கக்கூடாது. அதே சமயத்தில் ஒருவந்தூரில் தடுப்பாணை கட்டித்தர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து இன்று காலை மணல் லாரிகள் மூலம் புதிய குவாரியில் மணல் அள்ளும்படி தொடங்கி அடுத்து குவாரியை முற்றுகையிட பொதுமக்கள் திரண்டனர். இதனை அறிந்து அங்கு வந்த வருவாய் கோட்டாட்சியர் ராஜசேகர் அந்த போராட்டக்காரர்களும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை சற்று முன்புதான் முடிவடைந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் வருவாய் கோட்டாட்சியர் தனது உயர் அதிகாரியுடன் ஆலோசித்து 1 மணி நேரத்தில் தங்களது முடிவை அறிவிப்பதாக கூறி சென்றிருக்கிறார். மணிமாறன், துரைசாமி, இந்த பிரச்சனை இன்று நேற்று அல்ல. ஏற்கனவே இந்த ஒருவந்தூரில் மணல் குவாரி திறக்கப்படக்கூடாது என்ற பிரச்சனை எழுந்தது. மீண்டும் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்க என்ன காரணம்? அதாவது கடந்த இந்த ஒருவந்தூரில் 1995ஆம் ஆண்டு குவாரி திறக்கப்பட்டது போது துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. 2008ஆம் ஆண்டு மீண்டும் குவாரி செயல்பட்ட போது அந்த குவாரியை மாவட்ட ஆட்சியர் சகாயம் அவர்கள் மூடினார். இந்நிலையில் மீண்டும் அந்த குவாரி தற்பொழுது துவங்கி இருக்கிறது. அதாவது இந்த பகுதியில் ஆறு மிக அகலமாக கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் அகலத்திற்கு அகலமாக இருப்பதால் இந்த பகுதியில் பல்வேறு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி நாமக்கல் நகராட்சி, பட்டம், சீராப்பள்ளி உள்ளிட்ட 7 குடிநீர் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த குடிநீர் திட்டங்களுக்கு நீர் எடுக்கும் பணி பாதிக்கப்படும். மேலும் தொடர்ந்து அதிக அளவு மணல் அள்ளப்படுவது. ஏற்கனவே மோகனூரில் மணல் அள்ளியதால் 20 அடிக்கு மேல் மணல் அள்ளியதால் காட்டுப்புத்தூர் குரம்பு வாய்க்காலில் தண்ணீர் செல்வது முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதிக்கு 25,000 ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்படும். இது தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று இந்த குவாரியை திறக்கவே கூடாது என்றுதான் பொதுமக்கள் கடந்த 2 வாரங்களாகவே தொடர்ந்து போராடினர். ஏற்கனவே போராடிய நிலையில் மீண்டும் அந்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். துரைசாமி, மக்களின் எதிர்ப்பால் பலமுறை மூடப்பட்ட மணல் குவாரி மீண்டும் மீண்டும் திறப்பதற்கு என்ன காரணம்? அதாவது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு 4 இடங்களில் மணல் குவாரி துவக்கப்பட்டு அனைத்து இடங்களிலும் மணல் அள்ளும் பணி முடிவடைந்தது. அனைத்து பகுதியிலும் மணல் அள்ளிப்பட்டது. இந்த இருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த பகுதி மட்டும்தான். அதாவது ஒருவந்தூர் பகுதியில் மட்டும்தான் தற்போது அதுவும் குறைந்த அளவே மணல் உள்ளது. அந்த இடத்தில் மணல் அள்ளுவதற்கான பணிக்காக தான் இந்த இடத்தில் மீண்டும் மணல் குவாரி துவக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே செங்கரை, ஒரு மோகனூர், பேட்டப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் மணல் காவிரி ஆற்றில் மணல் அள்ளப்பட்டு அந்த பகுதியில் அனைத்து மணலும் அள்ளப்பட்ட நிலையில் இந்த பகுதியில் மணல் இல்லுவதால் இந்த பகுதியில் தொடர்ந்து குவாரி அமைக்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. மணிவரன், இதுதான் முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது. துரைசாமி, கோட்டாட்சியருடன் ஏற்பட்ட இந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான உடன்பாடும் எட்டப்படவில்லை என்று பதிவு செய்திருக்கிறீர்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அதாவது அவர் அடுத்த கட்ட அதாவது உயர் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தைக்கு பின்பு தனது உயர் அதிகாரம் ஆலோசித்து 1 மணி நேரத்தில் முடிவை அறிவிக்க என்று கூறி சென்றிருக்கார். அதனால் பொதுமக்கள் இந்த கூட்டம் நடைபெற்ற ஒரு கோவிலிலே தொடர்ந்து குழுமி இருக்கிறார். அவருடைய முடிவிற்கு பிறகு தங்களுக்கு சாதகமான முடிவு வரவில்லை என்றால் மக்கள் அனைவரும், அந்த ஊர் பொதுமக்கள், விவசாயிகள், தன்னார்வ அமைப்புகள், இயற்கை நல அமைப்பினர் உள்ளிட்ட அனைவரும் சென்று அந்த குவாரியை முற்றுகிட்டு மணல் அள்ளும் பணியை தடுத்து நிறுத்த போவதாகவும் தெரிவித்துள்ளனர். அதற்காக தொடர்ந்து இந்த பகுதியிலே குழுமியுள்ளனர். இதன் பின்னர் வருவாய் கோட்டாட்சியின் முடிவுக்கு பின்னர் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மணிமாறன்.